இல்ல whether there is delimitation there delimitation இருந்தா fair delimitation இருக்கும். whether there is delimitation announced by the central government அனௌன்ஸே பண்ணாத ஒன்றை வைத்துக் கொண்டு ஆனா நாளுக்கு நாள் செத்துக்கிட்டு இருக்காங்களே மக்கள். நாளுக்கு நாள் இந்த நாட்டுல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இப்ப ஏன் வீட்டுக்குள்ள சாப்பாடு இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நான் விருந்துக்கு யாரையும் கூட்டிட்டு போறேன் மாதிரி எல்லாம் இருக்கு. இது மறுபடியும் சொல்லியாச்சு. நான் கேக்குறேன், வெப்சைட்டை திறந்து பாருங்கப்பா. தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டை திறந்து பாருங்க. 2026 வரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை என்று அதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்ன என்ன பிரச்சனை? 2026க்குள்ள மக்கள் சந்திக்கின்ற எவ்வளவு பிரச்சனை? நீங்கள் அறிவித்த எல்லா அறிவிப்புகளையும் நீங்க பின்பற்றிட்டீங்களா? வாக்குறுதிகளை இன்னைக்கு ஜாக்டோஜியோ போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு மின் கணக்கெடுப்பு மாசம் 1 சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பால் முகவர்கள் எங்கிட்ட வாங்கின பாலுக்கு என்ன பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆக இது மக்கள் பிரச்சனை. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தேர்ந்தெடுத்தது மக்களுக்கான பிரச்சனை. சட்ட ரீதியாக அது என்ன நடக்குமோ அப்போது நடக்கும். அப்பொழுது பாராளுமன்றத்தில் நிச்சயமா விவாதம் வரும். இதுக்கு முன்கூட்டியே எதற்கு நீங்கள் பதறுகிறீர்கள்?